திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்மெல்லாம் ஆவலோட எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆவலோட எதிர்பார்த்ததுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய திரைப்படங்கள் ஏராளமாக பார்த்துருப்போம். அவருடைய பையன் ஃபர்ஸ்ட் டைமு ஒரு ஹீரோவாக ஒரு படத்தில் அறிமுகமாகறாரு. அதுதான் ஃபீனிக்ஸ் வீடான். இந்த ஃபீனிக்ஸ் படத்தை தயாரிச்சிருக்கிறது அனலரசு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இது எல்லாமே அனலரசு அவர்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமரா வேல்ராஜ். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய மியூசிக் சாம் சிஎஸ். இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறது பிரவீன் கேஎல். இந்த படத்தில் கூட நடிச்சிருக்க நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சம்பத் ராஜேஷ், விக்னேஷ், அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி சரத்குமார், இப்படி ஏராளமான கதாபாத்திரங்கள், முருகதாஸ் தான் நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் ஏராளமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு அக்யூஸ்டும் பற்றின ஒரு அருமையான கதை. இந்த கதை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் ஒன் லைனில் சொல்லலாம், ஒரு மர்டர் நடக்குதுப்பா. அந்த மர்டரை சம்பவத்தை பண்ணது ஒரு சின்ன பையன்பா. இந்த சின்ன பையன் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையன் மேலே செம்ம கடுப்பாக இருக்கிறானுங்க. யார் வெட்டு வாங்கினாங்கல்ல, செத்து போனாங்கல்ல, அவங்க கூட்டமெல்லாம் சேர்ந்து ஏய் அந்த சின்ன பையனை அந்த ஜெயிலே முச்சிரு. ஜெயில் இல்லை, ஜுனைல்னா என்ன, அதாவது இந்த சிறுவர்கள் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கலாம் அங்கே தான் அடைச்சி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவனை முச்சிரி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. யாருண்ணா அது வேற மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஏய் நல்லா ஆளாக அனுப்புன்னு சொன்னல உன்னை, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு ஜெயிலில் ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த லெவலுக்கு வந்து அந்த பையன் டெரர் பீஸாக இருக்கிறான். இன்ட்ரோடக்ஷன் சீனே கலகி இருக்கிறாப்புல சூர்யா விஜய் சேதுபதி. அது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே கண்ணு தான். இந்த கேமராவில் கண்ணை மட்டும் அடி காமிக்கிறாரு. வேல்ராஜ் ஒளிப்பதிவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வேல்ராஜ் அவர்கள் விடுதலை படம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய தனுஷ் சார் படம் பார்த்துருப்பீங்க. அற்புதமாக ஒளிப்பதிவு செய்வார். ஸோ அவர் அந்த கண்ணை காமிக்கிறதுலே தெரிஞ்சிச்சு ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோட என்ட்ரி எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ அந்த சின்ன பையன் அவ்வளோ ஒரு மாதம் ஒரு இது பண்ணியிருக்கான்னா அவன் யார் அப்படின்னு பார்த்தா, என்னடா எதை கூப்பிட்டாலும் அடிக்கிறான், யாரை கூப்பிட்டாலும் அடிக்கிறான், எந்த அடியால் இருந்தாலும் போட்டு தும்சம் பண்ணிடுறானே அப்படின்னு பார்த்தா அவன் ஃப்ளாஷ்பேக்கில் தான் சொல்கிறாப்புல, இப்போ ஒரு யார் தெரியுமா, ஏரியாவில் பெரிய பாக்ஸரு அப்படிங்கிறாங்க. ஸோ கிக் பாக்ஸர். இந்த கிக் பாக்ஸர்னால் அதுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அந்த ஃபேமிலி யார் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபேமிலியில் இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்காப்புல. அந்த அண்ணன் வந்து கிக் பாக்ஸிங் பண்ணி தான் தெரியும். அந்த அண்ணன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட எப்படியாவது கெத்து காமிக்கணும், நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பையன் சரியாக படிக்கல. ஓகே, பாக்ஸிங்கில் ஜெயிச்சா ஹார்பரில் பர்மனெண்ட் வேலை, கையில் பரிசு தொகை அப்படின்னு எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ணுறாப்புல. யார் சம்பத்து அனௌன்ஸ் பண்ணோன்னா அப்படியே ஃபைனல் கிடலாம் வந்தோடனே எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏய் என்னடா அவன் என் பையனே ஜெயிச்சிடாம போலுக்குது, அவனை சும்மா விடாதீங்க அப்படின்றாரு. போய் கேட்குறாரு, வா எம்எல்ஏ பையன்பா கொஞ்சம் விட்டு கொடு அப்படிங்கிறாரு. மாட்டேன், வாய்ப்பே இல்லை, எனக்கு ஹார்பரில் வேலை, அதை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணுற பொண்ணே இருக்குது, விடவே மாட்டேன். அவன் அண்ணன் ஜெயிச்சிட்றாப்புல. எம்எல்ஏக்கு செம்ம காண்டு. ஏய் என் பையனை அடிச்சு மூஞ்ச வச்சிட்டு நீ கவர்மெண்ட் வேலைக்கு போறியா, நீ பார்த்துக்கிறேன்டா உன்னை அப்படிங்கிறாப்புல. அங்கே தான் பிரச்சனை. இந்த இடத்துல நேராக போய் எம்எல்ஏ பையன் வந்து நம்முடைய சூர்யா விஜய் சேதுபதி அண்ணனை அடிக்க, அண்ணன் இறக்க, அந்த கோவம் தாங்காமல் நேராக போய் சூர்யா போய் அந்த வில்லனான சம்பத்தை வந்து வெட்ட, அதில் சம்பத் இறக்க ஜெயிலுக்கு வரார். லைன் இவ்வளோதான். ஆனால் இந்த லைனை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரிதமிக் சென்ஸில் அற்புதமான படமாக பண்ணியிருக்காரு அனலரசு. சாதாரணமாகவே சினிமாவில் ஃபைட் மாஸ்டர்ஸ்க்கும் டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கும் ரிதமிக் சென்ஸு ரொம்ப ஜாஸ்தின்னா எங்கே கட் பண்ணணும், எங்கே லேக் இருக்குது, லேக் இல்லாமல் எப்படி நம்ம கட் பண்ணுறது, எப்படி பவராக வைக்கணும், பஞ்ச் எங்கே வைக்கணும், இது எல்லாமே தெரியும். அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிள் பிரபுதேவா மாஸ்டர் படம் பண்ணியிருக்காரு, நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் படம் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைட் மாஸ்டரில் ஏகப்பட்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் படம் பண்ணியிருக்காங்க. ஜாகுவார் தங்கம் சார் பண்ணியிருக்காரு, கனல் கண்ணன் படம் பண்ணியிருக்காரு, சூப்பர் சுப்பராயன் படம் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து படம் பண்ணியிருக்காங்க. அனலரசுக்கு அந்த ஒரு ரிதமிக் சென்ஸு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. படத்தில் ஸ்பெஷல் என்ன தெரியும்ல, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தான். 3 ஃபைட்டு நச்சுன்னு இருக்குது. அந்த 3 ஃபைட்டும் பிரமாதப்படுத்திருக்காப்புல, வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல.
அந்த 3 ஃபைட்டு முடிஞ்சோடனே இன்ட்ரோல் வந்துடுது. அப்படி இன்ட்ரோல் வரும்போது தான் நமக்கே தெரியுது, ஏப்பா ஹீரோ இது வரைக்கும் பேசவே இல்லையப்பா அப்படின்னு. எப்படி ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஹீரோ டயலாகே பேசாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்தது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இதுதான் முதல் படம். இன்ட்ரோல் பிளாக்குக்கு மேலே தான் பேசவே ஆரம்பிக்கிறாப்புல சூர்யா. அப்போ தான் டயலாகு, அப்போ தான் எமோஷனு, அப்போ தான் அம்மாட்ட பேசுறது, அண்ணங்கிட்ட பேசுறது, கோச்சிக்கிட்ட பேசுறது. கோச் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ கோச்சாக நடிச்சிருக்கிறது வந்து நம்ம ஏஆர் முருகதாஸுடைய தம்பி, ஐ திங்க் அவர் பேர், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டில் வேல்ராஜ், அவர் தான் வந்து அந்த காப்பகத்துடைய மெயின் சீஃபாக இருக்கார், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆடுகளம் நரேன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் ரொம்ப அழகான ஒரு ரிதமிக் சென்ஸில் போச்சு. அதுதான் நம்ம மனசில் அதிகமாக பதியுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறோம் அப்படின்னு தைரியமாக போய் நீங்கள் ஃபீனிக்ஸில் உட்காரலாம். செம்ம ஆக்ஷன் உங்களுக்காக காத்திருக்குது. அந்த ஆக்ஷன் படத்தில் அறிமுக நாயகனான சூர்யா ஃபைட்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். எஸ், சூர்யா ஃபைட்டை முறைப்படி கற்றுட்ருக்கார். கற்றுக்கிட்டு தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். அவங்க அப்பா விஜய் சேவி சொல்லிப்பாரு, பாரு புதுசாக படம் நடிக்கிற, தேவையில்லாமல் எதையும் கற்றுக்காம பண்ணாத, கரெக்டாக பண்ணு அப்படின்னு இருப்பார். தெளிவாக பண்ணியிருக்காப்புல. சூர்யா சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி அடுத்து வர திரைப்படங்களில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய கதைக்களங்கள், வித்தியாசமான கதைக்களங்கள் இருக்கும். பட் ஒரு அறிமுக நாயகனுக்கு எடுத்தோன்னே ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட ஒரு படம் அமைகிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த வகையில் அனல் அரசுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். அவர் கற்றுக்கிட்டு இருந்த மொத்த வித்தையும் இறக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு படம் எடுக்கணுங்கிறதுக்காக நல்ல கதையும் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கதையை நான் ஒன்லைனில் சொன்னேன், ஆனால் அந்த கதைக்கான களம் இருக்கு இல்லையா, அந்த களம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த களத்துலேருந்து வந்து சொன்ன மெசேஜ், கிளைமேக்ஸில் சொன்ன டயலாகு ரொம்ப பவராக இருந்தது. எல்லா ஃபைட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் நடித்த மற்ற ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம், அன்னம்னு ஒரு சீரியல் நடிக்கிறாங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கு. அப்புறம் தேவதர்ஷினி, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் அனலர்ஸ். பிகாஸ் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட என்ன வேணும், எவ்வளோ தூரம் நீங்கள் அழுவணும், எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கண்ணசைக்கணும் அப்படிங்கிறத அந்த தலை குனிஞ்சடி பார்க்குறதுலேருந்து எல்லாத்தையும் அழகாக அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் சாம் சிஎஸ் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிமே நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இவருக்கு 17 வயசு சார், 17-18 வயசில் சூர்யா வந்து அறிமுகம் மாறாப்புல. இவர் வந்து இந்த படத்தில் ஃபைட்டுன்னா பெரிய பெரிய ஏரியா வஸ்து அது ரவுடிலாம் அடிக்கிறாப்லையா, அதான் கிடையாது. இந்த ஃபைட்டுக்காகவே இறக்கியிருக்கிறாங்க. மறுபடியும் 16-17 வயசுல ஏகப்பட்ட பசங்களை, அந்த பசங்க எல்லாரும், அதனால தான் இந்த சிறுவர்கள் 18 வயசு கீழே இருக்கிற அந்த காப்பகம், அங்கே தான் அந்த ஃபைட்லாம் நடக்குது. ஸோ அந்த பசங்களை வச்சு தான் இந்த பையனை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் காமிச்ச பாக்ஸிங் காட்சிகள் பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய போராட்டம், எப்படியாவது நம்ம மேலே வந்துட மாட்டோமா அப்படிங்கிற அந்த போராட்டத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மனசில் படுற மாதிரி ரொம்ப டச்சிங்காகவும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அனலரசுக்கு மீண்டும் ஒரு அருமையான பாராட்டுகள். இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சரியான நேரத்தில் சரியான டைலாக் டெலிவரியோட பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் இந்த படங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் சூர்யா விஜய் சேதுபதியை பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் கலக்கியிருக்காப்புல, ஃபைட்டு ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமேக்ஸில் பேசக்கூடிய வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம்னா ரியாக்ஷனில், அதாவது எமோஷ்னல் சீனில் ரியாக்ஷனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னடா அது குறை சொல்கிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே 100 மார்க் எடுக்கிறவங்கள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அவங்க 98-99 தான், என்னப்பா இந்த 1 மார்க் போயிடுச்சே அப்படின்னுவோம். அந்த கவலை எனக்கும் இருக்குது. ஏன்னா சூர்யா தம்பியை வந்து நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். ரொம்ப துடிப்பான ஒரு பையன், அற்புதமான பையன். அவங்க அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கிற விஷயமும் அவங்க அப்பா சொன்னதுக்காகவே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ இன்னும் உங்களுடைய நடிப்பு மூலியமாக பெரிய இடங்களை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு
நான் மனமாற வாழ்த்துகிறேன். எங்கள் சேனலும் மனமாற வாழ்த்துது. ஹார்ட்டி வெல்கம் டு த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சூர்யா, விஜய் சேதுபதி அவர்களே வாங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க. ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை, நிறைய காமெடி படங்கள் பண்ணுங்க, நிறைய எமோஷனான ட்ராமா பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணுங்க. இப்படி ஏராளமான கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு. நல்ல நல்ல திரைப்படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் வில்டான் அப்படிங்கிற இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான இன்னும் சிறப்பான பாராட்டுகள் திரு அனல் அரசு அவர்களுக்கு. அவரே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹெட்ஸ் ஆஃப் டு யூ சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். அவ்வப்போது இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் தேவைப்படுது. திஸ் அ கமர்ஷியல் வே ஆஃப் மேக்கிங். இந்த படத்தில் நடித்த வரலட்சுமி சரத்குமார் எப்பவுமே அவங்களுடைய நடிப்பு, அவங்களும் வந்து நடிப்புக்காக சிறப்பு பயிற்சி பெற்றவங்க. அவங்களுடைய நடிப்பு வந்து எனக்கு அவங்கள க்ளோஸ் ஷாட்டில் அவங்க நடிக்கிறது, டைலாக் பேசுறதுன்னா இப்பவும் சொல்கிறேன், அந்த ஒரு பயம் அப்படி உள்ளுக்குள்ளே வரும். அப்படி ஒரு ஃபேஸ், அந்த ரியாக்ஷன். ஸோ அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்தது. சம்பத் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஸோ ஓவராலாக ஃபீனிக்ஸ் ஒரு நல்ல ஆக்ஷன் திரைப்படம். உண்மையிலேயே ஃபீனிக்ஸை என்றைக்குமே எரிக்க முடியாது. அது எரிப்பிழம்புலேருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பறவை. அது அந்த பறவை அந்த வேகத்தோடும் முயற்சியோடும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சூரியனை போய் நெருங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே திரும்ப 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 முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஃபீனிக்ஸ். பாருங்க, தொடர்ந்து திரைக்குறள் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.